ஹலோ வியூவர்ஸ், தற்போது நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய ஐபிஎல் தொடரில் தற்போது சிஎஸ்கே அணி ஒரு மிகப்பெரிய மாற்றத்தையும் திருப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுத்துருக்குன்னு சொல்லலாம். அப்படி என்ன மாதிரியான விஷயத்த செய்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐபிஎல் 2025 அப்படின்றது போன மாதம் 22ஆம் தேதி தொடங்கி நடைபெற்றுட்ருக்குங்க. ஸோ இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்தில் இருந்தே பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே ரொம்ப ரொம்ப படும் தோல்வியை தான் தழுவிட்டுருக்காங்க. நல்லாவே விளையாடலை அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா 6 தொடரில் ஒரே ஒரு இதில் மட்டும்தான் அவங்க வெற்றி பெற்றிருந்தாங்க. 5 தொடரில் அவங்க தோல்விகளை தான் தழுவியிருந்தாங்க. ஸோ இப்போ இனி வரக்கூடிய நிலைகளில் பார்த்திங்கன்னா இன்னுமே போட்டிகள் எல்லாமே ரொம்ப டைட் ஆகிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ 8 போட்டிகள் இருக்கக்கூடிய நிலையில் அதில் 7ல் இவங்க கண்டிப்பாக வின் பண்ணாங்கன்னா மட்டும்தான் இவங்களால பிளே ஆஃப்க்கு போகவே முடியும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் வந்துருச்சு. இப்போது இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இப்போ நடைபெற்ற போட்டியில் இவங்க மிகப்பெரிய மாற்றம், அதாவது 2வது முறையாக சிஎஸ்கே அணி வெற்றி பெற்றிருக்காங்க. ஸோ இதுவே பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே மிகப்பெரிய சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுத்துருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஐபிஎல் 2025ஆம் ஆண்டு சீசனில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி தங்களுடைய 2வது வெற்றியை பதித்து இதன் மூலமாக வெற்றி வகை சூடுவோம் அப்படின்றத உறுதிப்படுத்தி காட்டியிருக்காங்க. மேலும் பார்த்தீங்கன்னா 5 போட்டிகளில் தோல்வியை சந்தித்து வந்த இவங்க இப்போ மீண்டும் வெற்றி பாதைக்கு திரும்பி இருக்கிறாங்க. ஸோ இது ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுத்துருக்குங்க. இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் தோனி தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இவர் தான் பார்த்தீங்கன்னா அபாரமாக விளையாடி இருக்காரு. இந்த முறை சிஎஸ்கே அணிக்காக தோனி அவர்கள் விளையாடிய பொழுது ரொம்பவே சூப்பராக விளையாடி, அதுவும் இல்லாமல் கேப்டனாக வேற களமிறங்கியிருக்காரு இல்லையா. 11 பந்துகளில் 26 ரன்களை சேர்த்துருக்காரு. இது இல்லாமல் தோனிக்கு இவர் இவ்வளோ சிறப்பாக விளையாடினதுனால சிஎஸ்கே அணியின் சார்பாக இவரால் ஆட்ட நாயகன் அப்படின்ற ஒரு விருதையும் வாங்கியிருக்காரு. ஸோ போட்டி முடிஞ்சதுக்கு அப்புறமா சிஎஸ்கே அணியை பற்றி தோனி அவர்கள் ஒரு சில விஷயங்களை கூறியிருக்காருங்க. அது என்ன அப்படின்றத நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம். ஸோ சிஎஸ்கே 2வது முறையாக வெற்றி பெற்றது யாருக்கெல்லாம் மிகப்பெரிய மகிழ்ச்சியை கொடுக்குது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஐபிஎல் 2025ல் தற்போது நடைபெற்று முடிந்திருக்கக்கூடிய இந்த ஒரு போட்டியில் சிஎஸ்கே அணியானது மிகப்பெரிய வெற்றியை ஏற்படுத்தியிருக்காங்க. ஸோ ஆட்ட நாயகனாக களமிறக்கி இருக்கக்கூடிய தோனி என்ன சொல்லியிருக்காரு இதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த போட்டியில் வெற்றி பெற்றது எங்களுக்கு ரொம்பவே மகிழ்ச்சியை ஏற்படுத்தி தாங்க கொடுத்துருக்கு. இது மட்டும் இல்லாமல் இது போல் தொடர்களில் நாங்கள் விளையாடும் பொழுது உங்களுக்கு வெற்றிகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு கூறியிருக்காரு. துரதிருஷ்டவசமாக இது வரைக்குமே விளையாண்ட போட்டியில் என்ன காரணமோ என்னமோ தெரியல, எங்களால் சரியாகவே விளையாட முடியல. அதுக்கு என்ன காரணம் அப்படின்றதெல்லாம் நாங்கள் பார்த்துட்டு தான் இருக்கோம். மேலும் பார்த்திங்கன்னா ஒரு ஆட்டமானது தோல்வி அடையுது அப்படின்னா அதுக்கு நிறைய காரணங்களும் இருக்குது. நிறைய பிரச்சனைகளோடு இருக்கக்கூடிய சிஎஸ்கே அணிக்கு இப்போ ஒரு மிகப்பெரிய மாற்றங்கள் அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்குங்க. இதை தான் முன்னாடியே பயிற்சியாளர் சொல்லியிருந்தார். ஸோ இன்னும் எதுவுமே நடக்கலை, இன்னும் மாறுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு. ஸோ அவர் சொன்ன மாதிரியே சிஎஸ்கே இப்போ வெற்றி பெற்றுடுச்சுங்க. இன்னுமே பார்த்திங்கன்னா வெற்றியை பெற்றிருக்கிறது அப்படிங்கிறது ஒட்டுமொத்த அணிக்குமே மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுக்குது. ஸோ நம்மளால் விளையாட முடியும், இன்னும் நல்லா விளையாண்டா வெற்றி பெற முடியும் அப்படின்ற மிகப்பெரிய நம்பிக்கைக்கு இந்த ஒரு வெற்றி ரொம்ப ரொம்ப உதவியாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது மட்டும் இல்லாமல் நாங்கள் எந்த விஷயங்களில் இன்னும் முன்னேறணும், என்னென்னலாம் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அதுக்கு இந்த வெற்றி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கிரிக்கெட்டில் நம்ம நினைத்தது போல் நடக்கலை அப்படின்னா கடவுள் நமக்கு அதையும் காட்டிலும் கடினமாக மாற்றிடுவார் அப்படின்னு சொல்கிறாரு. இது இல்லாமல் ஆட்டம் கூட எங்களுக்கு கடினமாக தான் இருக்குது. ஸோ இன்றைக்கி ஆடின ஆட்டம் கூட எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு. இருந்தாலுமே கூட அதில் நாங்கள் வெற்றிகளை பெற்றுட்டோம். மேலும் இந்த தொடரில் பவர் பிளேவில் மோசமாக தான் விளையாடணும். பந்து வீச்சிலும் சரி, பேட்டிங்கும் சரி, நாங்கள் நினைத்தது மாதிரி தொடக்கத்தில் எங்களால் எதுவுமே செய்ய முடியவே இல்லை. ஆனால் ஒரு சில நேரங்கள்லேயே பார்த்திங்கன்னா தவறான கட்டத்தில் விக்கெட்டுகளை எல்லாம் இழந்துட்டு இருக்கோம். இதெல்லாம் எங்களுடைய அணிக்கு மிகப்பெரிய தோல்வியை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கு ஒரு காரணமாகவே இருந்துகிட்டு இருந்தது. ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம தீர ஆலோசித்து பார்த்துட்டு அதுக்காக ஒரு முடிவெடுத்தோம். ஸோ இதுவும் இல்லாமல் சென்னையினுடைய ஆடுகளமும் பார்த்திங்கன்னா இந்த டைம் எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. எப்போதுமே சென்னை ஆடுகளமும் கொஞ்சம் எங்களுக்கு நல்லபடியாக தான் இருக்கும். ஆனால் இந்த முறை பார்த்திங்கன்னா அதுவுமே ரொம்பவே தொய்வாக தான் இருந்தது. நாங்கள் சொந்த மண்ணை விட்டு வெளியே போய் விளையாடும் பொழுது தான் எங்களுக்கு மிகப்பெரிய உற்சாகமே கிடைக்கிது. எங்கள் அணி பேட்டிங் நல்லா செயல்படுறதுக்கு வெளியில் போய் செய்கிறது தான் நல்லா இருக்குது அப்படின்னு இவர் சொல்லியிருக்காரு. இது மட்டும் இல்லாமல் இது போன்ற பேட்டிங்க்கு சாதகமான ஆடுகளத்தில் கட்டாயமாக நம்ம விளையாடணும், அதுதான் நல்லது அப்படின்னு நினைக்கிறோம் அப்படின்னு இவர் குறிப்பிட்டிருக்காருங்க.
இது மட்டும் இல்லை, இது மாதிரி எங்களுடைய பேட்ஸ்மேன்களுக்கு பெரிய ஷாட் ஆடுவதற்கான நம்பிக்கை கிடைப்பதற்கு இது மாதிரியான ஆடுகளங்கள் தான் தேவை அப்படின்னு அவர் வந்து குறிப்பிட்டிருக்காரு. இது மட்டும் இல்லாமல் அஸ்வின் மீது நாங்கள் அதிக நெருக்கடிகளை வந்து போட்டுட்ருக்கோம் அப்படின்னு நினைக்கிறோம். ஏன்னா முதல் 6 ஓவர்களில் அவர் 2 ஓவர்கள் வந்து வீசியிருக்காரு. இது வரைக்குமே இன்றைய ஆட்டத்தில் மாற்றங்கள் செய்து பார்க்கலாம் அப்படின்ற ஒரு அளவுக்கு எங்களுக்கு வந்து தோணுச்சு. ஸோ அதையும் வந்து நாங்கள் நல்லபடியாக பண்ணணும். மேலும் பார்த்தீங்கன்னா இது நல்ல பவுலிங்குடைய அட்டாக்காக இருக்கும் அப்படின்னும் இவர் வந்து பேட்டியில் வந்து குறிப்பிட்டிருக்காருங்க. இதுபோல் பேட்டிங்கிலும் நாங்கள் இன்னும் கொஞ்சம் முன்னேற்றத்தை வந்து பெறலாம் அப்படின்னும், இது இல்லாமல் நாங்கள் ஒவ்வொருவருமே நல்ல கலந்து ஆலோசித்து ஒவ்வொரு வீரர்களுக்குமே ஒவ்வொரு விதமான பொறுப்புகளும் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ அது குறித்து நாங்கள் ஒவ்வொரு போட்டியிலும் வந்து பேசியிருக்கோம். ஒவ்வொரு போட்டியுமே வந்து எப்படி விளையாடணும், என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் செய்யணும், அது இல்லாமல் யார் என்ன செய்யணும் அப்படின்றது எல்லாமே நாங்கள் நல்லா பேசி வச்சுருக்கோம். ஸோ இது மாதிரி நாங்கள் கண்டினியூஸாக வந்து தொடர்ந்து விளையாடும் பொழுது கட்டாயமாக வந்து சிஎஸ்கே வந்து பிளே ஆஃப்க்கு வந்து தகுதி பெறும் அப்படின்றத வந்து தோனி அவர்களும் வந்து ஆணித்தனமாக வந்து கூறியிருக்காருங்க. ஸோ தோனி அவர்களுடைய கருத்துக்கு யாரெல்லாம் வந்து எஸ் சொல்கிறீங்களோ மறக்காமல் வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். நிச்சயமாக சிஎஸ்கே அணி வெற்றி பெறும் அப்படின்றதுல யாருக்கெல்லாம் நம்பிக்கை இருக்கோ அவங்களாம் மறக்காமல் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. பொதுவாக ஆட்ட நாயகன் விருது அப்படின்றது எல்லாருக்குமே வந்து கிடைச்சிடாதுங்க. ஸோ யார் வந்து நல்லா விளையாடுறாங்க, இது வரைக்குமே பார்த்திங்கன்னா சிஎஸ்கே டீம் பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து தோல்விகளை வந்து தழுவிட்டு இருந்த நிலையில் தோனி அவர்கள் கேப்டனாக வந்ததுக்கு அப்புறமா ஒரு மிகப்பெரிய வெற்றியை வந்து ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு. ஸோ அவருக்கு இந்த ஆட்ட நாயகன் விருது கொடுத்ததில் எந்த விதமான தவறுமே வந்து கிடையாது. ஏன்னா அவருடைய முயற்சியும் இதில் இருந்திருக்கு. அது இல்லாமல் ஒவ்வொரு வீரர்களுக்குமே தனித்துவமான பொறுப்புகள் இப்போ கொடுத்துருக்கிறதுனால எல்லாருமே வந்து நல்லா விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒரு முறை நீங்கள் நல்ல தொடக்கத்தை கொடுத்துட்டீங்க அப்படின்னா போதும், இனி வந்து இன்னிங்ஸ் முழுவதுமே வந்து விளையாடுவதற்கு ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஷேக் ரதீத் இன்று சிறப்பாக வந்து பேட்டிங் செய்தார் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அவரும் பார்த்திங்கன்னா ஒரு சில ஆண்டுகளாக எங்களுடைய அணியில் தான் வந்து இருந்துகிட்டு இருக்கார். ஸோ அவருடைய பேட்டிங்கும் இந்த டைம் வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. அவருடைய உதவியும் வந்து நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. மேலும் ஷேக் ரஷீத் வந்து வலைப்பயிற்சியின் பொழுது நல்லா வந்து செயல்பட்டார். நல்லா வந்து செயல்பட்டாருங்க. தற்போது பார்த்திங்கன்னா அவருக்கு ஒரு நல்ல தொடக்கம் கிடைச்சிருக்கு. இதுபோல் அவரையுமே வந்து தோனி நல்லா வந்து புகழ்ந்து பேசியிருக்காரு. சொல்லப்போனால் இவர் வந்து ஒரு நல்ல தொடக்கம் இவருக்கு இப்போ கிடைச்சிருக்கு. ஷேக் ரஷீத் வந்து வலைப்பயிற்சி வந்து சிறப்பாக செஞ்சதுனால இயல்பான கிரிக்கெட் ஷாட்டுகளை கூட நல்லா ஆடினார். அதே மட்டும் இல்லாமல் அவர் பவுலர்களை வந்து ஆதிக்கம் செலுத்துறதுக்கு அவருக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும், அவரால் முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தற்போது எனக்கு ஆட்டநாயகன் விருது கிடைச்சிருக்கு. இதை வந்து சொன்ன உடனே எனக்கு ஏன் இந்த அவார்டு வந்து எனக்கு கொடுக்குறீங்க அப்படின்னு தான் நான் யோசித்தேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டீமில் வெற்றி அப்படிங்கிறது ஒருவரால் மட்டும் நிர்ணயிக்கப்படக்கூடியது கிடையாது. எல்லாரும் வந்து சேர்ந்து செயல்படும் பொழுது அந்த வெற்றி கிடைக்கும். அதில் ஒருவருக்கு இப்படி ஒரு விருது கிடைக்கிறது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயந்தான். ஸோ இதை ஏன் செஞ்சீங்க அப்படின்னு தான் வந்து தோனி அவர்கள் வந்து கூறியிருக்காரு. ஏன்னா என்னை விட எல்லாருமே வந்து நல்லாவே வந்து விளையாடினாங்க. சிஎஸ்கேவை வெற்றி பெற வைக்கணும் அப்படின்றதில் ஒவ்வொருவருமே வந்து ரொம்பவே வந்து தீவிரமாக விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. மேலும் இந்த ஆட்ட நாயகன் விருது வாங்கிறதுக்கு முக்கிய காரணமாக இருந்தது நூர் அகமது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன் இவரை சொல்லியிருக்காரு அப்படின்னா இவர் வந்து இந்த டைமு ரொம்ப அபாகரமாக வந்து பந்து வீசினார் அப்படின்னு தோனி வந்து பாராட்டி கூறியிருக்காரு. ஏன்னா அவருடைய பந்து வீச்சு தான் என்னை வந்து இப்படி ஒரு வெற்றி பெற வச்சிருக்கு அப்படின்றது தான் இவர் வந்து மறைமுகமாக கூறியிருக்காரு. ஸோ ஆட்டநாயகன் விருது எனக்கு வழங்கின காட்டிலும் சிஎஸ்கேக்கு ரொம்பவே வந்து மகிழ்ச்சி அப்படின்னு தான் அவர் வந்து குறிப்பிட்டிருக்காரு. ஸோ சிஎஸ்கே அணி மீண்டும் வந்து புத்துயிர் பெற்றிருக்குங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா ரசிகர்கள் மத்தியிலையுமே மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியும் எதிர்பார்ப்புகளை என்ன அதிகரித்து கொடுத்துருக்கு, நம்பிக்கையை வந்து வளர்த்து கொடுத்துருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். கட்டாயமாக சிஎஸ்கே அணி வெற்றி பெறும், அதில் வந்து மாற்று கருத்துக்கள் கிடையாது அப்படின்னு வீரர்களுக்குமே நல்ல ஒரு நம்பிக்கை வந்து வந்துடுச்சு. ஸோ இனி வந்து நல்லா விளையாட ஆரம்பிச்சிடுவாங்க. இனி வந்து சிஎஸ்கே அணிக்கு ஆப்போசிட்டாக யார் வந்தாலுமே கூட அடித்து தூள் கிளப்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ தொடர்ந்து பார்க்கலாம் அவங்க என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் செய்கிறாங்க அப்படின்றத. ஐபிஎல் 2025ல் சிஎஸ்கே அணி பிளே ஆஃப்க்கு தகுதி பெறுமா அப்படின்றத இன்னும் ஒரு சில தொடர்களில் வந்து தெரிஞ்சிடுங்க. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் இவங்க வந்து பிளே ஆஃப்க்கு வந்து தகுதி பெறுறாங்களா அப்படின்றத. இருந்தாலுமே கூட இப்போது வெற்றி பெற்றதுக்கு சிஎஸ்கே அணிக்காக நம்மளுடைய வாழ்த்துக்களையும் வந்து தெரிவிச்சுக்கலாம்.
இந்த வீடியோவில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கூடவே ஐபிஎல்ல பற்றின புதுசான அப்டேட்டுகள் எல்லாம் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா புதுசாக தினந்தோறும் கொடுக்கக்கூடிய அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் மற்றொரு இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸில் சந்திக்கலாம்.